பிறந்த தினம் வருகின்ற இந்த மாதத்தின் இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் அனைவருக்கும் ஆரோவில்லின் இனிய காலை வணக்கம். நாம் சாவித்திரி காவியத்தின் புத்தகம் 6 த புக் ஆஃப் ஃபேட்டின் 2வது காண்டமாகிய தி வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின் என்பதை படித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்து வருகிறோம். அஸ்வபதி மன்னருடைய கேள்விக்கு விண்ணுலக முனிவர் நாரதர் உண்மையை உண்மையால் மறைத்தவாறு சொல்லி வருகின்ற பதிலைத்தான் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். சென்ற வாரத்தில் நாரதர் இறைவனும் அவன் இயற்றிய சட்டங்களை பற்றியும், மனிதன் செய்ய வேண்டியது என்ன, ஆனால் அவனுடைய நிலை இப்போது எப்படி இருக்கின்றது என்றும் சொன்னார். உடனேயே அடுத்த 4 வரிகளில் நமக்கு நம்பிக்கையூட்டி அருளுகின்றார் பகவான். இருப்பினும் மானுட மனம் இறைவனது ஒளியை பெறக்கூடும். கடவுளது வல்லமையால் மனிதனின் ஆற்றல் எடுத்துச் செல்லப்படலாம். அப்படியாயின் அவனே அற்புதங்களை நடத்தும் அற்புதம் ஆவான். அதனாலேயே ஜடமதன் சட்டங்கள் விலகி அவன் இயற்சக்தியின் அரசனாவான் என்ற நம்பிக்கை அளித்தார் பகவான். அதன் பிறகு மனிதனை சொல்லிய பிறகு நாரதர் சத்தியவானையும் சாவித்திரியும் குறித்து ஒரு 5 வரிகளில் சொல்கின்றார். சத்தியவான் இறந்த ஆக வேண்டும் என்றும், வேறு என்ன நடக்கப் போகின்றது என்பது சாவித்திரிக்கு தெரியும் என்பதும் அங்கே ஒரு குறிப்பாக சொல்லி மன்னருக்கும் அரசிக்கும் ஒரு நம்பிக்கையையும் ஊட்டுகின்றார். திருப்பி மறுபடி அவர் என்ன செய்கின்றார்? மனிதனை பற்றியே பேச ஆரம்பிக்கின்றார். மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள சலுகைகளை கூறி தோல்விகளில் துவண்டு போய் விடாமல் அவற்றையே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியதை நாம் பார்த்திருந்தோம். அதாவது அதன் உயரிய தோல்விகளே வெற்றிக்கு முற்றுமான முடிவாகின்றன என்று பகவான் கூறியிருக்கின்றார். அடுத்த 5 வரிகள் அதை சொல்லிவிட்டு அடுத்த 5 வரிகள் நாம் மனப்பாடம் செய்து மனதில் இருத்தி கொள்ள வேண்டிய வரிகளாக நாரதர் வாயிலாக பகவான் நமக்கு விதியை பற்றி ஒரு தெளிவான கருத்தை கொடுத்திருந்தார். உன் இலக்கு, அதை நோக்கி நீ தேர்வு செய்த பாட்டையே உனது விதி. ஆக விதி என்பது என்ன என்பதை இங்கே பகவான் மிக தெளிவாக, உன்னுடைய குறிக்கோள் என்ன, அதை நோக்கி நீ எந்த பாதையில் செல்லப் போகின்றாயோ அதுதான் உன்னுடைய விதி என்று அழகாக கூறியிருந்தார். அடுத்ததாக, உன் ஊழ்வினை கடவுளுக்கு செலுத்தப்பட்டதோர் நீண்ட நிவேதனம் ஆகும் என்று நம்முடைய வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வினாடிக்கு வினாடி கணத்துக்கு கணம் என்ன நிகழ்கின்றவோ அவை எல்லாவற்றையும் இறைவனது சன்னதியில் சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய ஊழ்வினை என்று வேறொரு விதமாக ஊழ்வினையை பற்றி ஒரு கருத்தை கூறியிருந்தார். செல்ஃப் கான்சிக்ரேஷன் அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், இது 2 தான் மனிதனை இறைவனிடத்து கொண்டு சேர்க்கும் என்பது குறிப்பாக கூறப்பட்டுள்ளது. இனி இன்றைய வரிகள் 778 817 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். இதிலும் பகவான் நாரதர் வாயிலாக மனிதனுடைய பயணத்தை பற்றி அது ஒரு மிக அழகான ஒரு உவமையுடன் காட்டி அருளியிருக்கின்றார். சென்ற வாரத்தில் பார்த்திருந்தோம், வாழ்க்கை ஒரு கணக்கு, அதில் நாம் எதை கொண்டு வருகின்றோம், எதை இறைவன் நமது வரவாக வைத்து கொள்கிறான் என்றெல்லாம் பேங்கிங் பற்றியான சொற்றொடர்களை கொடுத்து ஒரு கருத்தை நமக்கு பகவான் காட்டியிருந்தார். இந்த வாரத்தில் ஒரு போர், அதற்கான படை, அதன் அணிவகுப்பு, அதன் விவரங்கள், கடைசி வரை அந்த படை சென்று எந்த இலக்கை அடைகின்றதோ அதுவரை உள்ளவற்றை அவர் காட்டியிருக்கின்றார். அனுப்பியிருந்த வரிகளில் நீங்களும் படித்து பார்த்திருப்பீர்கள். மிகவும் கோர்வையாக அழகாக ஒரு படை அணிவகுத்து செல்வதை பகவான் காட்டி
அதை நம் வாழ்க்கையோடு நம்முடைய போராட்டத்தை, அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோடு நாம் போரிடுகின்ற போராட்டத்தை பகவான் காட்டியிருக்கின்றார், சித்தரித்திருக்கின்றார். ரொம்ப அழகான உவமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு உவமையுமே பகவான் காட்டி வருவது நாம் மனதில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவை எல்லாவற்றையும் பிரயோகித்து பயனடைவது போல அமைந்திருப்பது தான் மிகவும் அழகு சாவித்திரியின். O soul, intruder in nature's ignorance, armed traveller to the unseen supernal heights, thy spirit's fate is a battle and ceaseless march against invisible opponent powers, a passage from matter into timeless self. ஓ ஆன்மாவே, இயற்கையின் அறியாமையில் நுழைந்து வந்தோனே, எட்டவேலா உயரங்களை நோக்கி படைக்கலன்களோடு நடைபோடும் யாத்ரீகனே, உன் ஜீவனின் ஊழ்வினை ஒரு போர், முடிவிலா ஒழுங்குபட்ட நடை. கட்புலன்களுக்கு உட்படா எதிரிகளின் பலத்திற்கு எதிராக போராடி சடத்தினின்று வெளிப்போந்து காலமற்ற ஆத்மனின் பாதையில் செல்லவென. இதில் கொடுத்திருக்கின்றபடி எப்படி படிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றேன். அதன்படி படிக்கிறேன். நமக்கு ரொம்ப எளிதாக புரியும். ஓ ஆன்மாவே, இயற்கையின் அறியாமையில் நுழைந்து வந்தோனே, ஜடத்தினின்று வெளிப்போந்து காலமற்ற ஆத்மனின் பாதையில் செல்லவென, கட்புலன்களுக்கு உட்படா எதிரிகளின் பலத்திற்கு எதிராக போராடி எட்டவேலா உயரங்களை நோக்கி படைக்கலன்களோடு நடைபோடும் யாத்ரீகனே, உன் ஜீவனின் ஊழ்வினை ஒரு போர், முடிவிலா ஒழுங்குபட்ட நடை. ஊழ்வினைக்கு இன்னொரு வடிவம் கொடுத்திருக்கின்றார். உன் ஜீவனின் ஊழ்வினை ஒரு போர். நீ இங்கே பிறவி எடுத்து வந்திருக்கின்றாயே, அந்த ஜீவனானது அந்த காலமற்ற ஆத்மனின் பாதையில் போவதற்கு என கண்களுக்கு புலப்படாத எதிரிகளோடு போரிட்டு செல்ல வேண்டியது என்று கூறியிருக்கின்றார். வாழ்க்கையே ஒரு போராட்டம் என்பது நமக்கு தெரியும். அது சாதாரண வாழ்க்கைக்கு உரியது. ஆனால் இங்கே பகவான் காட்டுவதோ ஆன்மீக பயணம். அதனால்தான் யாத்ரீகனே என்று அவர் குறிப்பிடுகின்றார். டிராவலர். ஒரு ஜென்மத்தோடு அந்த டிராவல் முடிந்து விடுவதில்லை. ஒரு உயரங்களுக்கு சென்று தங்கி இருந்துவிட்டு பிறகு அடுத்த உயரங்களை நோக்கி செல்கின்றோம், ஒவ்வொரு பிறவியிலுமாக. அதனால்தான் இங்கே டிராவலர். இங்கே மிக தெளிவாக தெரிகின்றது, எட்டவேலா உயரங்களை நோக்கி படைக்கலன்களோடு. நமக்கிடையே சில படைக்கலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை என்னன்றது பின்னால் பகவான் சொல்லியிருக்கின்றார். இவற்றை வைத்து கொண்டு ஒரு மார்ச், அதாவது ஒழுங்கான அணிவகுப்பின் மூலம் நாம் செல்கின்றோம். ஒழுங்கு அற்ற முறையில் செல்லவில்லை. பின்னால் வரும் வரிகளில் சொல்லிட்டு மனித இனம் முழுவதுமே அவ்வாறு செல்கின்றது என்று ஒரு குறிப்பிட்ட ஜீவனை முதலில் சொல்லிவிட்டு பிறகு மனித இனத்தை பற்றியே அங்கே பகவான் கூறுகின்றார். மொத்த மனித இனமுமே இறைவனை நோக்கிய பயணத்தில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதை நாம் மறக்கக்கூடாது. நாம் மாத்திரம் இந்த பயணத்தில் செல்லவில்லை, இந்த மனித இனம் முழுவதுமே அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. அதனை ஒரு போருக்கு ஓமித்து காட்டியிருக்கின்றார். பார்க்கலாம் அதை. Adventurer through blind unforeseeing time, a forced advance through a long line of lives, it pushes its spearhead through the centuries. முன்பே உணரவியலா காலத்தில் சாகச பயணம் மேற்கொண்ட வீரன், அவன் வாழ்க்கைகளின் நீண்ட பயணத்தில் வலிந்து பெற்ற முன்னேற்றம் அதன் கடும் முயற்சியை நூற்றாண்டு காலங்களாக செலுத்தி வந்துள்ளது. முதல்ல பார்த்தோம் இது போர் என்று. அதில் அந்த போரில்
ஒரு வீரனானவன் சாகசமாக பல நிகழ்வுகளை செய்கின்றான். அந்த போரில் அதை ஒரு பயணமாக சொல்லி அதில் இவன் வலிந்து கை கொண்ட முன்னேற்றம், ஒவ்வொரு பிறவியிலும் வருகின்ற சாரத்தை அந்த ஆன்மாவானது எடுத்து வைத்து கொண்டு ஓய்வெடுத்து கொண்டு மறு பிறவிக்கு வருகின்றது. அதை மூன்றாவது வரியில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதன் கடும் முயற்சியை 100 காலங்களாக செலுத்தி வந்துள்ளது. ஆக ஒரு பிறவியோடு முடிவது இல்லை இது, இந்த பயணமானது. இந்த பிறவியிலேயே நான் அடைந்து விடுவேனா இறைவனை, சூப்பர்மேன்ஹுட் எனக்கு கிடைத்து விடுமா அப்படின்றதுக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு விடை தான் அங்கே வருகின்றது. இது நாள் வரையும் மனிதன் பாடுபட்டு கொண்டே வருகின்றான். இனியும் அவன் போராடித்தான் அதை வெல்ல முடியும். இங்கே ஸ்பியர் ஹெட் அப்படின்றது அவர் இன்னர் வில் ஆர் சோல், அதுதான் போராடுகின்றது. மற்ற இந்த ஃபிசிக்கல் பாடி லைஃப் மைண்ட் அது லௌகிக வாழ்க்கைக்காக அது இங்கே போராடி தனக்கு வேண்டியவற்றை தேடிக்கொண்டு அவற்றை வைத்து கொண்டு ஆன்மாவின் பயணத்திற்கு உதவியாக எடுத்துக்கொள்கின்றது. இது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான், பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் ஆன்மாவால் அந்த பயணத்தை நிம்மதியாக செய்ய முடியும். எப்பொழுது என்னுடைய அடிப்படை தேவைகள் நிறைவடையவில்லையோ அப்பொழுது நான் அதை நோக்கித்தான் செல்வேன். ஒரு மனிதன் அதை நோக்கித்தான் செல்ல முடியும். அந்த அடிப்படை தேவைகள் நிறைவேறிய பிறகு அவனுக்குள்ளாக ஒன்று சொல்கின்றது, ஆம் எல்லாமே கிடைத்து விட்டது, இதற்கு மேல் ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை நான் பெற வேண்டும் என்று அப்பொழுது அந்த ஆன்மாவானது அறிவுறுத்தி அவனை அடுத்த பயணத்திற்காக எடுத்து செல்கின்றது. வாழ்க்கை பயணம் 2 வகைப்பட்டது, லௌகீக வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. லௌகீக வாழ்க்கை நிறைவடையும் பொழுது ஆன்மீக வாழ்க்கை தொடங்கும். ஆன்மீக வாழ்க்கை தொடங்கினால் அது நிற்காது, மேற்கொண்டு 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 தான் செல்லும். அதில் முன்னேற்றம் ஏற்பட என்னவாகும் என்றால், பௌதீக தேவைகள் குறைந்து கொண்டே வந்து ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகம் 90% ஆகி பௌதீக லௌகீக வாழ்க்கை 10% ஆகிவிடும். முதல்ல 90-10 இருக்கிற ரேஷியோ இப்போது ஆன்மீகம் 90, பௌதீகம் 10 அப்படின்ற அளவிற்கு அது போய்விடும். அந்த அளவிற்கு அந்த ஆன்மாவானது ஒரு வாழ்க்கையிலேயே முயன்று கொண்டிருக்கின்றது. அது எதன் மூலமாக? த்ரூ அவர் இன்னர் வில், உள்ளே இருக்கின்ற ஒரு சங்கல்பமும் சோலும், அதுதான் நம்மை வழிநடத்தி செல்கின்றது 100 காலங்களாக. இப்போ அடுத்து வருகின்ற 786 799 வரை உள்ள வரிகளை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முதல்ல 799 வரியை முதல்ல எடுத்துக்கணும். அதுதான், அப்படி எடுத்துக்கொண்டோமானால் எதற்காக இது எல்லாம் அப்படின்றது தெரியும். கடைசியில் பகவான் சொல்லி இருக்கின்றார், அந்த சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் தீம், இந்த இவ்வளவும் சொல்லியிருக்கின்ற இந்த வரிகளில் சொல்லியிருக்கிறதுக்கான பொருள் என்னவென்றால் அந்த ஒரு வரியில் காட்டுகின்றார். வழி தவறிய கடவுளின் படை அணிவகுத்து செல்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியாகலாம் போகிறது, என்ன செய்கின்றதுன்றதெல்லாம் இந்த வரிகளில் காட்டியிருக்கின்றார். இதில் பார்த்தோம்னு சொன்னால், வழி தவறிய கடவுளின் படை அப்படின்னு சொல்லும் பொழுது முழு மனித இனத்தையுமே பகவான் கூறுகின்றார். மார்ச்சஸ் த ஆர்மி ஆஃப் த வே லாஸ்ட் காட். வழியை தவற விட்டு விட்டான். இந்த படையானது வழியை தவற விட்டு விட்டது. ஆகவே அது செல்ல வேண்டும். இந்த படையானது எந்த வழிகளிலெல்லாம் செல்கின்றது, அந்த போரானது எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் மிக அழகாக மிக விரிவாக பகவான் காட்டியிருக்கின்றார். இதை நாம் மனதில் அப்படியே கற்பனை செய்து கொண்டே இந்த வரிகளை படித்தோமானால் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், அதன் உள்ளே போக முடியும். சாவித்திரி படிக்கும் பொழுது அதன் உள்ளே போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு லைன் படித்தா கூட அதுக்குள்ளே அப்படியே தோய்ந்து ஆழ்ந்து நம்மை மறந்து விட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் படிக்க வேண்டும். வரிகளை பார்ப்போம். Across the dust and mire of the early plain, on many guarded lines and dangerous fronts,
in dire assaults, in wounded slow retreats, holding the ideal's ringed and battered fort. மண்ணுலகின் கவர்ச்சியற்ற புழுதிக்கும் சகதிக்கும் ஊடாக காவலுக்கு உட்பட்ட வழிப்பாதைகள் ஆபத்தான படை முன்னணிக்கிடையே நேரடி தாக்குதல்களில் காயம்பட்ட மெதுவான பின்னடைவுகளில் நிலையான குறிக்கோள் கொண்ட சூழப்பட்டதும் உருக்குலைய தகர்க்கப்பட்டதுமான கோட்டையை வெற்றிகரமாக முற்றுகையிட்டு. ஸோ இவன் எங்கே பயணிக்கின்றது? மனிதப்படை எங்கே செல்கின்றது? மண்ணுலகின் ஏர்லி பிளேயிங், ஒன்றுமே இல்லை, கவர்ச்சி இல்லாமல் இருக்கின்றது. அது எப்படி? இன்கான்சியன்ட்டில் விழுந்ததுனால புழுதிக்கும் சகதிக்கும் மூடாக அதில் தான் அது செல்ல வேண்டி இருக்கின்றது. அங்கே வழிப்பாதைகள், இந்த படை செல்கின்ற பாதைகளானது காவலுக்கு உட்பட்டு இருக்கின்றன. அதை தவிர அது எதிர்கொள்ள வேண்டிய ஆபத்தான படை அதுவும் இருக்கின்றது. அதற்கு ஊடாகவும் அது செல்ல வேண்டி இருக்கின்றது. அப்படி செல்லும் பொழுது பகைவர்களுக்கும் இந்த படைக்கும் இடையே ஒரு போராட்டம் வருகின்றது. அவை நேரடியாக தாக்கிக் கொள்கின்றன. அப்படி தாக்குதல்களால் காயம்பட்ட உடனே என்ன ஆகின்றது? அது கொஞ்சம் பின்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதோடு அந்த காயத்தோடு மேல் செல்ல முடியாது. ஆகவே இந்த படையானது சற்று பின்வாங்கி இருந்து ஓய்வில் சென்று எங்கே செல்கின்றதாம்? அது நிலையான குறிக்கோள் கொண்டு சூழப்பட்டதும் உருக்குலைய தகர்க்கப்பட்டதுமான கோட்டையை, அதை நோக்கி போகின்றது. அந்த கோட்டையை இது முற்றுகையும் இடுகின்றது. இதில் இந்த கோட்டை என்பது என்ன? நாம் சென்று அடைய வேண்டியது. அதை பகை சக்திகள் அரண்களால் பாதுகாக்கின்றன. அந்த அரண்களை எல்லாம் துளைத்து கொண்டு இந்த படை செல்ல வேண்டும். இந்த அரண்கள் எல்லாம் என்ன என்பது நமக்கு தெரியும். நம்முடைய கீழியல்புகள் அனைத்துமே இந்த அரண்கள். நம்மை உள்ளே இறைவனை சென்று அடைய முடியாதபடி தடுத்து நிறுத்துகின்ற காவல் அரண்கள். இந்த காவல் அரண்களை அவன் போரிட்டு வெல்ல வேண்டும். அப்படி போரிடும் பொழுது காயம்படுகின்றது. அந்த காயத்தை ஆற்றிக்கொண்டு அவன் மேலே செல்ல வேண்டும். போரில் இது சகஜம். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தவுடனே இந்த படைக்கு அதிகமான அழிவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் சற்று நிதானித்து என்ன செய்யலாம் என்று யோசித்து செல்வதற்கும், காயம்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை அளித்து வேறு பொருட்கள் வந்து சேருவதற்காக காத்து கொண்டிருந்து இவ்வளவும் செய்யணும். இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோமானால் நமக்கு புரிகின்றது. நமது வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விட்டதென்றால் நாம் சற்றே அதை யோசித்து பார்த்து எங்கே தவறு செய்தோம், எங்கிருந்து பலத்தை பெறலாம் என்பதெல்லாம் நாம் யோசிக்கின்றோம். யோசித்து அதற்கான தெளிவு வருகின்றது. ஓ, என்னுடைய கீழியல்பு ஈகோவினால் வந்தது, என்னுடைய லோவர் வைட்டல் என்னை இந்த மாதிரி இழுத்து சென்றது. ஆகவே நான் அன்னையிடம் சென்று சரணடைகிறேன். அந்த சரணத்தின் மூலமாக நான் ஆற்றலை பெற்றுவேன். அது போன வாரத்தில் பார்த்தோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும் அவன் இறைவனுடைய சன்னிதானத்தில் செலுத்த வேண்டிய நீண்ட நிவேதனம். அப்படி ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு வரும் பொழுது இந்த படையானது ஒரு பலத்தை பெறுகின்றது. ஆர் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் odds in lonely posts, or camped in night around the bivouac fires, awaiting the tardy trumpets of the dawn, in hunger and in plenty and in pain, through peril and through triumph and through fall, through life's green lanes and over her desert sands. அல்லது தனித்த படைத்துறை களங்களில் வழக்கமல்லாதவற்றோடு போரிட்டவாறு, அல்லது சிறு தங்களுக்கான படை வீடுகளின் தீக்கிடையே இரவில் முகாமிட்டு, புலர்காலையில் மெதுவே எழுகின்ற எக்காலத்தின் ஓசைக்கு காத்திருந்தவாறு, பசியிலும் நிறைவிலும் அதிவலியிலும் துயர், வெற்றி மற்றும் வீழ்ச்சியினூடாக, வாழ்க்கையின் பசுமைசார் வழிகளின் ஊடாக, பாலைவன சுடு மணலின் ஊடாக. இந்த படையின் சண்டை எப்படி நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த மேலே பார்த்த வரிகளில்
கீழே வருகின்ற வரிகளிலும் அது எவ்வாறு போரிடுகிறது என்றுதான் பகவான் காட்டுகிறார். இது எங்கே சென்றன, தனித்த லோன்லி போஸ் எங்கேயோ ஒரு போய்கொண்டிருக்கின்றது. அங்கே ஒரு ஒரு எதிரிகளுடைய முகாம் ஒன்று இருக்கின்றது, அவர்களுக்கு தனியாக ஒன்று இருக்கின்றது, அது இவர்களை தாக்குகின்றது. அந்த அவர்களோடு இவர்கள் போரிட வேண்டியிருக்கின்றது. வழக்கம் அல்லாதவற்றோடு ஒரு படையானது போர் செய்யும். ஆனால் இங்கே ஒரு இடத்தில் ஒரு தனித்த ஒரு கும்பல் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. இது மாதிரியாக வருகின்ற எதிரிகளை தாக்கி அவர்களை பயமுறுத்தவென. ஸோ அவர்களோடு இவர்கள் போரிட வேண்டியிருக்கின்றது. பிறகு போரிட்டு சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்ததை அங்கே ரெஸ்ட் எடுக்கிறத பகவான் சொல்கின்றார். அந்த படை ஓய்வெடுப்பதே சொல்கின்றார். அல்லது சிறு தங்களுக்கான படை வீடுகளின் தீக்கிடையே இரவில் முகாமிட்டு, அப்போ அவை தங்குகின்றன. அந்த இரவானது குளிராக இருக்கின்றது. தங்களை அவர்கள் ஒரு குளிர்காய வைத்து கொண்டு உற்சாகத்தை வரவழைத்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இரவில் அந்த தீ தரும் ஒளியும் சூடும் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு அடுத்த நாளைக்கான போருக்கு ஆயத்தமாகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம செய்கிறோன்றதான். அது ஒரு இடத்துல அப்படியே உறைந்து போய்விடுகின்றோம், மேலே செல்ல முடியாதபடி நாம் உறைந்து போய்விடுகின்றோம். அப்பொழுது ஒரு சிறு ஒரு ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுபடி அன்னையினுடைய அந்த தீ அளிக்கின்ற ஒரு இதமான ஒளியில் குளிர் காய்ந்து விட்டு அதை விலக்கிவிட்டு மறுபடி போரிடச் செல்கின்றோம். இப்போ இந்த இரவானது முடிந்து காலை வருகின்றது. அந்த காலை நேரத்தில் அந்த படை வீரர்களுக்கு உற்சாகம் அளிப்பதற்காக ஒரு பேண்ட், மியூசிக் பேண்ட் அவர்கள் கூடவே செல்லும். அவர்களுக்கு உற்சாகமூட்டுவதற்காக பல வாத்தியத்தை இசைத்து அது ஒரு வெற்றிக்கான பாடல்களை அவர்கள் இசைப்பார்கள். ஒரு உத்வேகம் அவர்களுக்குள் பிறக்கும். இதெல்லாம் ஸ்ரத்தாவன் கிளாஸில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க அந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இதோட வச்சு அப்படியே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது. அதே மாதிரி இந்த படை வீரர்கள் உற்சாகம் இழந்திருந்தாலும் உற்சாகமூட்டக்கூடிய பாடல்கள், இனிய இசை அவர்களை தழுவிக் கொள்கின்றது. அவர்களுக்குள் புது இரத்தத்தை ஊறச் செய்து அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அவர்கள் எங்கே எப்படி இருக்கின்றார்கள்? பசியிலும் நிறைவிலும் அதிவலியிலும் துயர் வெற்றி மற்றும் வீழ்ச்சியினூடாக இவற்றின் வழியாகலாம் செல்ல வேண்டியிருக்கின்றது. போரில் இதெல்லாம் சகஜம். உணவு கிடைக்காது, கொண்டு வந்திருந்த உணவு அவர்களுக்கு சென்று சேராது, எத்தனையோ இருக்கின்றன. ஆகவே பசி, அதே மாதிரி பிளென்டி, நிறைவும் கிடைக்கும், சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். எப்படி எத்தனையோ அந்த போரிடுகின்ற படைக்கு பல துன்பங்கள் வருகின்றன. அவை எவற்றினூடாக செல்கின்றன? துயர் வெற்றி மற்றும் வீழ்ச்சியினூடாக. வெற்றியும் கிடைக்கின்றது, அதே சமயத்தில் துயரும் வருகின்றது. ஏனென்றால் நிறைய பேரை இழந்து விட்டோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இவற்றின் ஊடாக அவர்கள் எங்கெல்லாம் செல்கின்றார்களாம், அடுத்து வர்றதெல்லாம் அவர்கள் எங்கே செல்கிறார்கள், எப்படி செல்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. வாழ்க்கையின் பசுமைசார் வழிகளின் ஊடாக, பாலைவன சுடு மணலின் ஊடாக. ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட். பசுமை, அதே சமயத்தில் வெப்பம், ரெண்டும் மாறி மாறி வருகின்றது. அவற்றின் ஊடாக அவர்கள் செல்ல வேண்டியிருக்கின்றது. நீ அடுத்து வரும் வரிகளிலும் பகவான் அதையே தான் காட்டுகின்றார், அவர்கள் எப்படி செல்கிறார்கள் என்பதை. Up the bald moor, along the sunlit ridge, in serried columns with a straggling rear, led by its nomad vanguard signal fire, marches the army of the Velas God. மொட்டை பாறைகளில் ஏறியபடியே சூரிய ஒளிசூழ் நீள்வரை மேட்டினை ஒட்டி இடையீடின்றி நெருங்கியவாறு திட்டமின்றி அலைந்து திரிந்து செல்லும் படையின் பின்கோடி நீள் அணி அதன் முன்னணி படையின் சமிக்ஞை தீயால் வழிநடத்தப்பட்டு வழி தவறிய கடவுளின் படை அணிவகுத்து செல்கின்றது.
இதனால தான் சொன்னேன், இந்த கடைசி வரியை நம்ம முதல்ல படிச்சுட்டோம்னு சொன்னால் அவை எப்படி செல்கின்றன, எப்படி ஓய்வெடுத்துக் கொள்கின்றன, எப்படி உற்சாகம் அடைகின்றன, எந்த விதமான துயரங்கள் அடைகின்றன, எவற்றினூடாக அவைகள் பயணம் செய்கின்றன, இவை எல்லாமே நமக்கு தெளிவாக புரியும். மொட்டை பாறைகளில் ஏறியபடியே அவங்க பசுமையான நிலத்தின் வழியாக செல்கிறார்கள், பிறகு பாலைவனத்தில் செல்கின்றார்கள், பிறகு மொட்டை பாறைகளில் செல்ல வேண்டியிருக்கின்றது. அதாவது வழியானது நீண்டது என்று பகவான் காட்டுகின்றார், எளிதான வழி அல்ல. அதே போல சூரிய ஒளிசூழ் நீள்வரை மேட்டினை ஒட்டி, அப்போ அவர்கள் மேட்டினை விட்டு இறங்கி விட்டார், அந்த பாறைகளிலிருந்து இறங்கி விட்டு அந்த பாறைகள் சற்றே தணிந்து வரும் பொழுது அங்கே சூரிய ஒளியானது அப்படியே ஒரு வரைகோடு போல தெரிகின்றது. அதன் வழியாக செல்கின்றார்கள். என்ன அழகான ஒரு காட்சிகள் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கின்றது. ஓ, இப்படியெல்லாம் நான் பயணிக்கிறேனா, என்னுடைய ஜீவன் பயணிக்கின்றதா, என்னுடைய ஆன்மாவை தேடி என்னுடைய ஜீவன் செல்கின்றதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்து நம்மை மகிழ்விக்கின்றது. இந்த பயணத்தின் நீண்ட பயணமாக, கொடும் துயரமான பயணமாக இருந்த பொழுதிலும் எனக்கு வெற்றி கிட்ட போகின்றது. அதை பகவான் கடைசியில் சொல்கின்றார். நாரதர் வாயிலாக அதையும் காட்டுகின்றார். இவ்வளவுலாம் நீ சிரமப்பட்டாலும் உனக்கான வெற்றி கனி அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. அதை மனித ஜீவனே, மனித ஆன்மாவே நீ அடைகின்றாய் என்று. இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அலைந்து திரிகின்றார்கள். அதாவது படை என்பது ஒரே சேர்ந்து அப்படியே போகாதது. ஒருவர் முன்னேறி கொண்டே சென்று வேகமாக போரிட்டு கொண்டு போய் அவர்களை பகைகளை வெற்றி கொண்டு அந்த போஸ்டை பிடித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் முன்னேறி செல்வார்கள், அடுத்தாப்பில் வருகின்ற படை பின்னால் வரும், இப்படி வந்து கொண்டே இருக்கும். இது நீள்படை, மனித இனமானது நீண்டு காலங்காலமாக சென்று கொண்டே இருக்கின்றது, நூற்றாண்டு காலங்களாக. ஆகவே பின்னால் வருகின்றவர்கள் எப்படி வழி பெற வேண்டும், எந்த வழியில் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதற்காக அந்த முன்னணி வீரர்கள் என்ன செய்கின்றார்களாம், சமிக்ஞை தீயை காட்டுகிறார்கள், அங்கே எரியூட்டுகின்றார்கள். ஓ, நம்முடைய படை, அதோ வீரர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களுடைய தீயானது நம் முன்னால் அங்கே எரிகின்றது, அதை நாம் சென்றடைவோம் என்று இவர்கள் பின்னால் இருப்பவர்கள் அங்கே சென்று சேர்கிறார்கள். ஆகவே ஒரு அணி படையானது வென்றுவிட்டது. அந்த வெற்றி கொண்ட வீரர்கள் அவர்கள் சமிக்ஞை செய்கிறார்கள் ஒளியின் மூலமாக, இந்த இடத்தில் இதோ நாங்கள் அடைந்து வந்திருக்கின்றோம், இதை நீயும் அடைய முடியும், இங்கே வா. இதுதான் நம்மளுடைய இந்த மாதிரியான அறிஞர்கள், மகான்கள், பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் நமக்கு காட்டி செல்கின்ற வழி. இதோ இருக்கின்றது, இந்த வழியை பிடித்துக்கொள், இதோ உனக்கான தீ, வா, முன்னே வா என்று சாதாரண மனிதர்களை பின்தங்கி அலைந்து திரிந்து எங்கே நான் போக வேண்டும் என்று அவர்கள் யோசித்து நின்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தீயானது வழிகாட்டுகின்றது. அவர்கள் அந்த தீயால் வழி நடத்தப்படுகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு ஜீவனும் இங்கே வரும்பொழுது தனக்கான பாதையை அமைத்து கொண்டு வருகின்றது. அந்த தனக்கான பாதையில் அது செல்லும் பொழுது மற்ற ஜீவன்களையும் அழைத்து செல்கின்றது. அது ஒரு பெரிய படையணியாக அமைந்து விடுகின்றது. இவர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த போரில் ஈடுபட்டு வெற்றி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி செல்கிறார்கள். முன்னே சென்றவர்கள் தாங்கள் அடைந்த இலக்கை இவர்கள் பின்னால் வருபவர்களுக்கு ஒரு ஒளி கொண்டு வழிகாட்டி கொடுக்கிறார்கள். பின்னால் வருகின்ற ஜீவன்களும் அவற்றை பின்பற்றி கொண்டு அங்கே வந்து சேர்கின்றன. Then late the joy ineffable is felt. Then he remembers his forgotten self. He has refound the skies from which he fell. இந்த பெரிய போரில் அடையும் வெற்றி என்னவென்பது தெரிவிக்கப்படுகிறது. இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டாயே, இதோ உரைக்கவியலா ஆனந்தம் பின்னர் உணரப்பட்டது. அதன் பின்னே அவன் மனிதன் மறந்துவிட்ட தன்னை நினைவு கொள்கிறான். தான் வீழ்ந்துபட்ட விண்ணினை அவன் மீட்டும் கண்டுவிட்டான். வீழ்ந்து எங்கிருந்து நான் வீழ்ந்தேனோ அந்த இடம் அதோ தெரிகின்றது, என்னால் செல்ல இயலும் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. அதனால் உரைக்கவேலா ஆனந்தம் உணரப்படுகின்றது ஆன்மாவில், அந்த ஜீவனில்.
பிறந்து வந்துள்ளதே அந்த ஜீவனானது சொல்ல முடியாத சந்தோஷத்தை பெறுகின்றது. இப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகின்றது, ஓஹோ, இதெல்லாம் எனக்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா, நான் இதை மறந்திருந்தேனே. இதோ எனக்கு நான் யார் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் இறைவனிலிருந்து வந்த ஒரு துளி. அந்த இறைவனையே நான் சென்று அடைய வேண்டும். இவ்வளவு கொடுமையான போர் இருந்த பொழுதிலும் முடிவில் இலக்கு எனக்கு தென்பட்டு விட்டது. நான் சென்றடைந்து விடுவேன். இதுதான் முன்னாலேயே சொல்லுவேன். முன்பே உணரவியலா காலத்தில் சாகச பயணம் மேற்கொண்ட வீரன் அப்படின்ற வரியிலையும் பகவான் காட்டியிருக்கின்றார். அவன் ஒரு பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றான். அந்த பயணமானது இவ்வளவு சாகசங்கள் நிறைந்திருக்கின்றது. முடிவில் அவன் பெறுகின்ற வெற்றியையும் இங்கே தெரிகின்றது. அதற்கப்புறமும் அந்த சாகச பயணங்கள் தொடர்கின்றன. அதை பகவான் காட்டுகின்றார். அந்த இறுதியில் வெற்றி எட்டுவதையும் நாம் பார்க்கிறோம். சாகச பயணத்தின் கடைநிலையும் அடையும் வழியும் அடையும் வெற்றியும் கூறப்படுகின்றன. At length his friend's indomitable line forces the last passes of the ignorance, advancing beyond nature's lost known bounds, reconnoitering the formidable unknown, beyond the landmarks of things visible. It mounts through a miraculous upper air, till climbing the mute summit of the world, he stands upon the splendor peaks of God. இறுதியில் அவனது தளர்வுறா முன்னணிப்படை வேவுக்காரப்படை அஞ்ஞானத்தின் கடைசி கணவாய்களினிடையே செலுத்தப்படும். இயலாட்சியின் கடைநிலை தெளிவுறு நில வரம்புகளையும் தாண்டி முன்னேறுகையில் வெல்ல முடியாத அறியாதனவற்றை வேவு பார்த்துவிட்டு பொருட்களை இனம் காணக்கூடிய நிலப்பகுதிகளுக்கு அப்பால் அற்புதம் பொருந்திய வானுலக காற்றினுடைய ஏறி பிரபஞ்ச அமைதி சூழ் கொடுமுடிகளில் இன்னமும் மேலேகி அவன் பரமனின் உயர் ஒளிரும் சிகரங்களின் மேலேறி நிற்பான். இங்கே மனிதனின் வெற்றி நிச்சயம் என்று நாரதர் உரைக்கிறார். இறுதியில் சரி, இப்போ இந்த படைகள் எல்லாம் வந்து ஜெயித்து விட்டன, சென்று கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் அங்கே ஒரு இருண்ட குகை, தெரியும், அந்த கணவாய்ன்றது தெரியும். பாசஸ்ன்றது ஒரு இடத்தையும் மற்றொரு இடத்தையும் ஒரு குறுகிய இருள் நிறைந்த வழியாக, அதாவது ரெண்டு பக்கமும் மூடி இருக்கும், அந்த கணவாய் வழியாக போகணும். அது வழியாக போனால் அடுத்த நாட்டை சென்றடைந்து விட முடியும். அப்படிப்பட்ட அதற்குள்ளே யாராவது ஒளிந்திருப்பார்களோ என்று இந்த ஒரு வேவுக்கார படையானது அவர்கள் சென்று பார்த்து, இருந்தால் அவர்களை கொன்றோ அல்லது அவர்களை வெற்றி கொண்டு, இல்லை என்றால் ஒருவரும் இல்லை, நீங்கள் வரலாம் என்று சமிகை செய்து அவர்கள் எல்லோரும் வருவார்கள். ஆக இந்த வேவுக்கார படையானது உள்ளே அந்த கணவாய்களினுடைய செலுத்தப்படுகின்றதாம். எவ்வளவு அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. கடைசி வரைக்கும் அங்கே சந்தேகம் இருக்கின்றது. இந்த இடத்தை அடைந்து விட்டோம் என்று நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. அதனால தான் இங்கே பகவான் இக்னரன்ஸ்ன்றதை கேபிட்டல் ஐ கொடுத்துங்க. பாசஸ் ஆஃப் இக்னரன்ஸ். இன்னமும் அஞ்ஞான இருள் அங்கே சூழ்ந்திருக்கின்றது. அந்த அஞ்ஞான இருளினுள்ளே என்ன பதுங்கி கொண்டிருக்கின்றதோ தெரியாது. அவை யாவும் முற்றுமாக நீங்கி விட்டனவா என்ன தெரியாது. ஆகவே ஒன்றை அனுப்பி ஒரு வேவுக்கார படையானது அங்கே செல்கின்றது. அது சென்று அங்கே பார்த்து அதற்கு தெரிகின்றது. அதைத்தான் இங்கே சொன்னார். இயலாட்சியின் கடைநிலை தெளிவுறு நில வரம்புகளையும் தாண்டி முன்னேறுகையில், அப்பொழுது இந்த பாசஸ்குள்ளே, இந்த கணவாய்களுக்குள்ளே எதுவும் இல்லை என்று தெரிந்து விட்டது. அவர்கள் இங்கே என்ன செய்கின்றார்கள்? நேச்சர்ஸ், அதாவது இயற்கையின், நேச்சர் கேபிட்டல் என் கொடுத்துருக்காரு. மனிதனுடைய இயற்கை, நேச்சர், அவனுடைய இயல்புகள், அந்த கடைசி நிலையில் வரைக்கும் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தெளிவுறு நில வரம்புகளையும் தாண்டி அவை எல்லாவற்றையும் நேச்சர் கம்ப்ளீட்டாக ஹி வின் ஓவர் தட், அதில் வெற்றி அடைந்து அவர்கள் முன்னேறுகிறார்கள். அப்போது வெல்ல முடியாத அறியாதனவற்றை வேவு பார்த்துவிட்டு
பொருட்களை இனம் காணக்கூடிய நிலப்பகுதிகளுக்கு அப்பால். இப்போ மேட்டர்லேருந்தே விடுபட்டாச்சது, அங்கேருந்து போகின்றது, அது இன்னமும் மேலே போகின்றது. அது அப்போது பொருட்களை இனம் காணக்கூடிய நிலப்பகுதிகளுக்கு அப்பால், பொருட்களில் இங்கே வாழ்வு இல்லை, அதற்கு அப்பால் தான் இருக்கின்றது என்பது இங்கே இந்த ஆன்மாவுக்கு புலப்படுகின்றது. பொருட்களிலேயே இது நாள் வரை இது உழன்று கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த கடைசியாக அஞ்ஞான இருளின் கணவாய்களுக்கு இடையேயும் அது சென்றுவிட்டது. சென்றுவிட்ட பிறகு அங்கே தெளிவுறு நிலவரம்புகளையும் தாண்டி முன்னேறி செல்கின்றது. இங்கே இயற்கை அமைத்து கொடுத்துள்ள எல்லாவற்றையுமே அது தாண்டி செல்கின்றது. இவற்றில் எல்லாம் எதுவும் இல்லை, இதற்கு மேலே நான் செல்ல வேண்டும் என்று அது செல்கின்றது. அந்த பகுதிகளுக்கு அப்பால் எங்கே செல்கின்றனவாம்? அற்புதம் பொருந்திய வானுலக காற்றினுடைய ஏறி. இப்பொழுது அவருக்கு தெளிவான விண்ணுலக காற்று சுவாசம் அதற்கு கிடைக்கின்றது. மண்ணுலகத்தின் வாசனைகள் அற்றுப்போய், அதாவது தேவை இல்லாமல் போய்விடுகின்றது என்றதான் அர்த்தம். முழுவதுமாக இல்லாமல் இருக்க முடியாது. மண்ணுலக தேவைகள் முன்பு சொன்னது போல 10% மிக குறைந்த அளவிற்கே தேவை என்று ஆகி, மற்றவை எல்லாமே விண்ணுலகத்தை நோக்கியதாக இருக்கின்றது. ஆகிய அந்த வானுலக காற்றினுடைய ஏரி இங்கே என்ன கொடுமுடிகளில், சம்மிட் ஆஃப் தி வேர்ல்டு, அந்த சம்மிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, உயர் சிகரங்கள் எப்படி இருக்கின்றன? அமைதியாக எதையுமே பேசவில்லை, எல்லாவற்றையும் தமக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு, பெரும் உண்மையை தமக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டிருக்கின்றன. அங்கே அவன் ஏறி, அந்த படையானது ஏறி என்ன, பரமனின் உயர் ஒளிரும் சிகரங்களின் மேலேறி நிற்பான். ஸோ இறைவன் வரை சென்றடைய முடியும். கீழ்நிலைகளிலிருந்து போராடி வெற்றி கொண்டு அந்த இறைவனுடைய விண்ணுலக காற்றினை சுவாசித்தவாறே இறைவனை அடைய வேண்டிய நிலையை சென்றடைவான். இது எல்லாமே பாசிபிள், நடக்கக்கூடியது, நடக்கப் போகின்றன என்பதை அங்கே அவர் நாரதர் கூறுகின்றார். In vain thou mournest that Satyavan must die. His death is a beginning of greater life. Death is the spirit's opportunity. சத்தியவானின் நிச்சயித்த மரணத்திற்காக நீ வீணே துயருறுகிறாய். ஒரு மகத்தான வாழ்க்கைக்கான ஆயத்தமே அவனது மரணம். உயிருருவிற்கு அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமே மரணம். இது முன்னால் சொன்னவர்கள் எல்லாம் நமக்கு ஆறுதல் அளித்தன. இவ்வளவெல்லாம் பயணம் செய்த போதிலும் வெற்றி நிச்சயம், இறைவனுடைய சன்னிதானத்தில் நீ உயரே நிற்க முடியும் என்று சொன்னார். இந்த வரிகள், இந்த 3 வரிகளும் சாவித்திரியனுடைய அன்னைக்கு ஆறுதல் தரும் மொழிகள். நீ வீணே துயருகிறாய்னட்டா சத்தியவானின் மரணத்திற்காக. இதுக்காக அனாவசியமாக கவலைப்படுற? அந்த மரணமும் நிச்சயமாகிவிட்டது. எப்படி? மஸ்ட் டை, அவன் இறந்துதான் ஆகணும்னு ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக அதை நினைத்து கொண்டு மாற்ற முடியாத ஒன்றுக்காக நீ வருத்தப்படுகின்றாய்? அது அப்புறம் என்ன சொல்கின்றார்? ஹிஸ் டெத் இஸ் அ பிகினிங் ஆஃப் கிரேட்டர் லைஃப். இந்த கிரேட்டர் லைஃப் யாருக்கு? மனித இனத்திற்கு. அவன் தனது இறப்பின் மூலம் மனித இனத்திற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதத்தை கொண்டு வரப்போகின்றான். அதற்கு உதவியை செய்ய போவது சாவித்திரி. அது உள்ளே மறைந்து நிற்கின்றது. டெத் இஸ் த ஸ்பிரிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக மரணத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அது இந்த பிறந்து வந்துள்ளதே ஜீவன்கள், அவற்றிற்கு ஒரு வரப்பிரசாதம். அது இல்லை என்றால் முன்னேற்றமே இல்லை. எப்படி சொர்க்கத்தில் தேவர்கள் எல்லா காலமும் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ, மாற்றமே இல்லாதபடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லாமே ஆனந்தம், அதில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. என்ன பெரிய சுவாரஸ்யம் இருக்க போகின்றது? எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்கின்றதுன்றச்சே இல்லை. நான் ஒன்றை இழக்கின்றேன், மறுபடி அதை பெறுகின்றேன், அதற்கான கடும் முயற்சிகளை மேற்கொள்கின்றேன், அதில் வெற்றி எனக்கு கிடைக்கின்றது. இப்படியெல்லாம் போகும் பொழுது அங்கே ஒரு
ஜீவன், அதாவது உயிரானது ததும்பி கொண்டிருக்கின்றது. மொனாட்டனஸாக இல்லை, ஒரே மாதிரி இல்லை. ஒரு நாள் ஏற்றம், ஒரு நாள் இரக்கம் என்றெல்லாம் இருக்கின்றது. அப்போ ஏற்றமான நாட்களில் சந்தோஷமடைந்து அடுத்தபடி எப்படி செல்வது என்று இருக்கின்றது. தோல்வி அடைந்த சமயங்களிலும் அது என்ன செய்கின்றது, இது ஏன் இந்த தோல்வி நிகழ்ந்தது என்று சிந்தித்து அதை வெற்றி கொள்வதற்கு முயல்கிறது. அப்போ 2 நிலைகளிலுமே அதற்கு ஆனந்தம்தான். வெற்றியிலும் ஆனந்தம் அடுத்த முன்னேற்றத்திற்காக, தோல்வியிலும் ஆனந்தம் இது போன்று மறுபடி வராமல் காத்துக்கொள்வதற்காக. அதே இங்கே மனிதனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையானது மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கே சொல்ல, டெத் இஸ் தி ஸ்பிரிட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இறுதியாக எது வருகின்றது? மரணம். அந்த மரணத்தை அவன் இன்னும் இதுவரை ஜெயிக்கவில்லை. ஆக இந்த மரணம் ஒன்று இங்கே இருப்பதனால்தான் அதை ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணமே இருக்கின்றது. அந்த மரணம் தருகின்ற துன்பத்தை தவிர்க்க விரும்புகின்றது மனித இனம். இந்த மனித இனமானது துன்பத்தை தாண்டி, நோவை தாண்டி, வலியை தாண்டி, மரணத்தை தாண்டி செல்ல வேண்டும். இவற்றிற்கெல்லாம் அதற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது அதனுடைய முடிவு. காலத்தை முடிவு செய்வதற்காக காலன் என்று ஒருவன் உண்டாக்கப்பட்டு அவன் கையில் அந்த பவர், அதாவது வலிமையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கே காலத்தால் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் காலத்தை வெல்ல வேண்டும். அதற்கு ஒரு சாதனம் மரணம். மரணத்தை மறித்து பார்த்தால்தான் தெரியும். மரணம் என்பது என்ன? இறந்து போ, அப்பொழுதுதான் தெரியும் அது. அப்போ இந்த இறந்து போகும் பொழுது என்ன ஆகின்றது? இதுவரை பெற்ற அனுபவங்களை கொண்டு அடுத்த ஒரு பிறவிக்குள் அது சென்று முன்னேற்றத்தை நோக்கி செல்கின்றது. இந்த மரணம் என்பது இல்லையெனில் அந்த ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது. இதே போலவே சென்று கொண்டே இருந்திருக்கும். A vast intention has brought two souls close, and love and death conspire towards one great end. For out of danger and pain, heaven bliss shall come. Time's unforeseen event, God's secret plan. அந்த இரு ஆன்மாக்களை நெருங்கி வரச் செய்தது ஒரு மாபெரும் விருப்பு. ஒரு மகத்தான முடிவை நோக்கி அன்பும் மரணமும் ரகசியமாக செயலாற்றுகின்றன. ஸ்வர்க்க இன்பம் நோக்காடு மற்றும் ஆபத்தின் மூலமே வரும். பெரும் காலமதன் முன்னுணரவியலா நிகழ்வே இறைவனின் இரகசிய திட்டம். இந்த வரிகளில் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் விருப்பமே செயல்படும் என்பது உரைக்கப்படுகிறது. இவ்வளவெல்லாம் இருந்த பொழுதிலும் இறைவன் ஒன்றை நிச்சயித்திருக்கின்றான். அவன் என்ன சங்கல்பித்திருக்கின்றானோ அதுதான் நடக்கும் இங்கே என்று நாரதர் கூறுகின்றார். அந்த இரு ஆன்மாக்களை நெருங்கி வரச் செய்தது ஒரு மாபெரும் விருப்பு. அந்த வாஸ்ட் இன்டென்ஷன் யாருடையது? இறைவனுடையது. அதை நாம் 2 இடங்களில் இதற்கு முன்பாகவே பகவான் காட்டியிருக்கின்றார். ஒரு மாபெரும் விருப்பு என்பதை பேஜ் 389 த டெஸ்டைன்ட் மீட்டிங் பிளேஸ் முதல் 2 வரிகளே அதை காட்டுகின்றன. பட் நவ் த டெஸ்டைன்ட் ஸ்பாட் அண்ட் அவர் வேர் க்ளோஸ். unknowing she had neared her nameless goal. சாவித்திரி. இது இந்த ஹர்ன்றது சாவித்திரி. சாவித்திரி மணாளனை தேடி செல்கின்றாள். அப்பொழுது 2 வருட காலம் அவர் எங்கேயெல்லாமோ பயணித்திருக்கின்றாள். ஆனால் இந்த இடம் வந்த உடனேயே now the destined spot, இடத்தையும் சொல்லுகின்றார், நேரத்தையும் சொல்லுகின்றார். காலத்துக்கு உட்பட்டவர்கள் நாம், இடத்திற்கு உட்பட்டவர்கள் நாம். ஆகவே அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமும் நேரமும் நெருங்கிவிட்டது. சொல்லிட்டேன். unknowing she had neared her nameless goal. தெரியாமல் தான் நாம் எதையுமே சென்றடைகிறோம். அது அடுத்த வரியில் வருது. தெரிந்து ஒன்று செய்கின்றதாம், தெரியாமல் ஒன்று செய்கின்றதாம். அது அடுத்த வரியில் பார்க்கலாம்.
இப்போ அதே மாதிரி இது சாவித்ரி அந்த மணாளனை தேடிச் செல்கின்ற அவளுடைய பயணத்தின் பொழுது அந்த சால்வதேசத்தின் காடுகளுக்கு வந்த பிறகு அதை நெருங்கிய பிறகு அந்த குறிப்பிட்ட இடமும் குறிப்பிட்ட நேரமும் அவளை நெருங்கி வருகின்றன. அவள் அறியாமலேயே தன்னுடைய கோல், அதாவது இலக்கை சென்றடைந்து விட்டாள் அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டு சத்தியவானுக்கும் சொல்கின்றார் பாருங்கள். 2 பேருக்கும் 2 ஆன்மாக்கள், ஆனால் தான் இங்கே வருகின்றது. 2 ஆன்மாக்களை நெருங்கி வரச் செய்தது ஒரே நேரத்தில். சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் ஒரே நேரத்தில் இறைவன் உள்ளே சென்று அதை மாற்ற முடியாத ஒன்றாக இங்கே அமைத்திருக்கின்றான். சத்தியவான் என்ன செய்கின்றானாம், 394வது பக்கத்தில் நடுவில் 80வது வரையிலேருந்து, that day he had turned from his accustomed paths for one who, knowing every moment's load, can move in all our studied or careless step, had laid the spell of destiny on his feet and drawn him to the forest flowering verge. அந்த காட்டின் எல்லை பகுதிக்கு அவன் வருகின்றான். இது நாள் வரையில் அவன் சென்றிராத பாதைகள் அது. சாவித்ரி எங்கெல்லாமோ சுற்றி கொண்டிருந்தால் அவள் இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கு வருகின்றாள். அந்த 2 ஆன்மாக்களையும் சந்திக்க வைக்க நினைத்தது இறைவன். ஆகவே அவளுடைய பாதையும் அங்கே மாறுகின்றது. இவனுடைய பாதையும் சத்தியவானுடைய பாதையும் தினமும் செல்கின்ற பாதையை விட்டு வேறு வழிகளில் செல்கின்றது. அவன் சால்வதேசன் காட்டின் ஓரத்திற்கு வருகின்றான். அந்த வழியாக சாவித்ரி வருகின்றான். அந்த 2 ஆன்மாக்களும் சந்திக்கின்றன. ரொம்ப அழகான இந்த 2 கேண்டோவுமே ரொம்ப அழகாக இருக்கும். த டெஸ்டைன்டு மீட்டிங் பிளேஸு அண்ட் சத்யவான். இதில் 2வது வரி நான் படித்ததில் 394ல் 80வது லைன்லேருந்து 84 வரைக்கும் நான் படித்தேன். நீங்கள் அப்புறமா சாவித்திரி புஸ்தகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபார் ஒன் கேபிட்டல் ஓ கொடுத்துக்கிறாங்க. ஹூ நோயிங் எவ்ரி மொமெண்ட்ஸ் லோட், இது நமக்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. கேன் மூவ் இன் ஆல் அவர் ஸ்டடீட் ஆர் கேர்லெஸ் பாஸ். நீ என்னதான் திட்டமிட்டு செயல்பட்டாலும் இல்லை திட்டமிடாமல் செயல்பட்டாலும் உன்னுடைய அடிகளை யார் எடுத்து செல்கின்றான்? அந்த ஒருவன் எடுத்து செல்கின்றான். had laid the spell of destiny on his feet. இப்போ இந்த இடத்துல என்ன செய்கின்றானா, அப்படிப்பட்ட இறைவன் சத்தியவானின் காலடிகளில் அந்த மாற்ற முடியாத விதியை வைத்தான். had laid the spell of destiny on his feet and drawn him to the forest's flowering edge. அவனை இழுத்து கொண்டு வருகின்றது. இறைவனுடைய மாற்ற முடியாத சங்கல்பமானது சத்தியவானின் காலடிகளை இந்த காட்டின் ஓரத்துக்கு இழுத்து வருகின்றது. அதே போல் அதே வழியில் சாவித்திரியும் அவளுடைய மற்ற நாட்களைப் போல் இல்லாமல் அந்த நாளில், அவன் வருகின்ற நாளில் அல்லது இவள் வருகின்ற நாளில் அவன் வருகின்றானா, அவன் வருகின்ற நாளில் இவள் செல்கிறாளா தெரியாது. ஆனால் அந்த இருவரையும் சிந்திக்க வைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விதியாக அமைந்து விட்டது என்று பகவான் அங்கே கூறியிருக்கின்றார். ஒரு மகத்தான முடிவை நோக்கி அன்பும் மரணமும் ரகசியமாக செயலாற்றுகின்றன. ரொம்ப அழகுது கேட்டால். இந்த உலகத்தில் அன்பும் மரணமும் தான் எப்பொழுதுமே சண்டை போட்டு கொண்டிருக்கின்றன. நான் வெல்வதா நீ வெல்வதா, உன்னை நான் வெல்ல விட மாட்டேன், என் கைதான் ஓங்கி இருக்கணும். இதுதான் அவர்களுடைய ஒரு போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் என்ன செய்கின்றதா, அன்பானது தெரிந்தே பங்கு கொள்கின்றது. எப்படி? சாவித்திரி முழுவதுமாக அன்பால் நிறைந்தவள், கருணை பெருங்கடல் அவள். அந்த கருணை கொண்ட மாதாவானவள் தெரிந்தே அன்பை தேர்ந்தெடுத்து கொண்டு இங்கே அந்த முடிவை நோக்கி அதற்காக செயலாற்ற வேண்டும் என்று ரகசியமாக செயல்படுகின்றாள் இவள். மற்றவர்களுக்கு தெரியாது, இவளுடைய பிறப்பை பற்றியும் தெரியாது, இவள் தேர்ந்தெடுத்ததை பற்றியும் தெரியாது, என்ன வரப்போகின்றது என்பதும் தெரியாது, எதுவுமே தெரியாது மற்றவர்களுக்கு. அவள் மாத்திரமே அறிந்த ரகசியம் அது. மரணம், இங்கு மரணம் யாரு? சத்தியவான். மரணத்தை ஏற்றுக்கொண்டு வந்துவிட்ட மனித ஆன்மா அது தெரியாமலேயே பங்கேற்கின்றது. சத்தியவானுக்கு தெரியாது தான் இறந்துபடுவோம் என்று. அதே போல இங்கே மரணமானது, அதாவது அன்பை வெல்ல மரணம் இங்கே போரிட்டு கொண்டிருக்கின்றது உலகில்.
அந்த மரணமானது அன்புக்கு எதிராக செயல்படுவதாக நினைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது அன்புக்கு உதவி செய்கின்றது. மரணம் இருப்பதனால்தான் அன்பு என்ன செய்கின்றது? நான் ஜெயிக்க வேண்டும், இந்த உலகத்தில் அன்பு மாத்திரமே நிலைநாட்டப்பட வேண்டும், மரணம் என்பது இங்கே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அதற்கான உதவி எது செய்கின்றது? இந்த மரணமானது அறியாமல் செய்கின்றது. அதை இங்கே இரு உருவகங்களாக நாம் காண்கிறோம், குறியீடுகளாக. இந்த காவியமே லெஜெண்ட் என்ற சிம்பல் தான், குறியீடுகள். அன்புக்கான குறியீடு சாவித்திரி, மரணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அது மரணமாக வந்துள்ளவன் சத்தியவான். இந்த இரண்டிற்குமான ஒரு போராட்டம்தான் இங்கே வெல்லப்படுகின்றது, அன்பு ஜெயிக்கின்றது என்பதை பகவான் காட்டுகின்றார். அடுத்த வரிகள் ரொம்ப அருமையாக. ஏன்னா ஸ்வர்க்க இன்பம் நோக்காடு மற்றும் ஆபத்தின் மூலமே வரும். நீ இன்பத்தை நாடாதே, இன்பத்தினால வராது. சாவித்திரியுடைய அம்மாவுக்கு நாரதர் சொல்றது. எப்படி சொர்க்க இன்பம் வரும்? நோக்காடு, ஆபத்து, இந்த 2 நாளில் தான் வரும், வேற எதுனாலையும் வராதது. நீ இதெல்லாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். எதற்காக அவனுடைய மரணத்திற்காக வீணே சஞ்சலம் வருகிறாய் என்று கேட்கின்றார். அப்போ இங்கே கடைசி வரியில் சொல்கின்றார், டைம்ஸ் அன்ஃபோர்சீன் ஈவென்ட், காட்ஸ் சீக்ரெட் பிளான். இப்போ இந்த காலத்துக்குள்ள வந்து விட்டது. அதில் என்ன நடக்கப் போகின்றது? அன்றைய தினத்தில் சத்தியவான் இறக்கின்ற தினத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாதது, முன்னுணர இயலா நிகழ்வாக இருக்கின்றது அது. அப்போது அங்கே என்ன நடக்கணுன்றது இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அந்த நிகழ்வும் இறைவனுடைய திட்டம்தான். அதில் வர வேண்டிய முடிவும், சாவித்திரி பெறப்போகின்ற வெற்றியும் இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அதனால்தான் அன்றைக்கு தெய்வீக அன்னை சொல்கின்றாள், அஸ்வபதி மன்னருக்கு காட்சியளித்து விட்டு அவள் சொல்கின்றாள், சொர்க்கத்தின் கிளை ஒன்று மண்ணில் பெயர்த்து நடப்படும். அப்போது அங்கிருந்து உயரங்களிலிருந்து, விண்ணுலகிலிருந்து ஒரு அவதாரமானது இங்கே நிகழும், நீ கவலைப்படாமல் செல் அப்படின்னு சொல்லிட்டு தரும். இன்றைய வரிகள் மிகவும் அற்புதமாக அமைந்திருந்தன. ஒரு சொல்ல முடியாத நிறைவு ஏற்படுகின்றது. அன்னுடைய பிறந்த தினம் வருகின்ற இந்த மாதத்தில் நாம் மிக அருமையான செய்திகளை எல்லாம் பெற்று வருகின்றோம். இந்த கருத்துக்களை எல்லாம், பகவான் கூறியிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் மனதில் தக்க வைத்து கொண்டு கவலை இல்லாமல் அன்னையை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்து கொண்டு வருகிறோம். இனி அடுத்த வாரம்